Welcome to Arjuna Government Exams Quiz. Today's current affairs. Let's begin. அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தொடங்குவோம். Question 1. Which anti-corruption NGO filed the complaint against former DMK Minister E.V. Velu in the highway scam case? நெடுஞ்சாலைகள் ஊழல் வழக்கில் முன்னாள் திமுக அமைச்சர் E.V. வேலுவுக்கு எதிராக எந்த ஊழல் தடுப்பு அரசு சாரா அமைப்பு புகார் அளித்தது? The correct answer is Arapur Yakkam. The DVAC registered the FIR against Mr. Velu based on a complaint filed by anti-corruption NGO Arapur Yakkam. சரியான பதில் அறப்போர் இயக்கம். திரு வேலுவுக்கு எதிராக ஊழல் தடுப்பு அரசு சாரா அமைப்பான அறப்போர் இயக்கம் அளித்த புகாரின் அடிப்படையில் டிவாக் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தது. Question 2. Which state government recently issued a final land notification for the Bidadi project, acquiring 4,944.49 acres across 4 villages? சமீபத்தில் பிடாடி திட்டத்திற்காக 4 கிராமங்களில் 4,944.49 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியதற்கான இறுதி நில அறிவிப்பை வெளியிட்ட மாநில அரசு எது? The correct answer is Karnataka. The Karnataka government issued the final land notification for acquiring 4,944.49 acres for the Bidadi project. சரியான பதில் கர்நாடகா. பிடாடி திட்டத்திற்காக 4,944.49 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கான இறுதி நில அறிவிப்பை கர்நாடக அரசு வெளியிட்டது. Question 3. Which former ISRO chairman has been roped in by Agnikul for their upcoming Mission 02? அக்னிகுல் நிறுவனம் தங்களது வரவிருக்கும் மிஷன் 02-க்காக எந்த முன்னாள் இஸ்ரோ தலைவரை இணைத்துள்ளது? The correct answer is S. Somanath. Agnikul has roped in former ISRO chairman S. Somanath ahead of their Mission 02. சரியான பதில் எஸ். சோம்நாத். அக்னிகுல் நிறுவனம் தங்களது மிஷன் 02-க்கு முன்னதாக முன்னாள் இஸ்ரோ தலைவர் எஸ். சோம்நாத்தை இணைத்துள்ளது. Question 4. Which parliamentary committee's recommendations led the Roads Ministry to issue public consultation guidelines for highway projects? நெடுஞ்சாலை திட்டங்களுக்கான பொது ஆலோசனை வழிகாட்டுதல்களை சாலைகள் அமைச்சகம் வெளியிட எந்த நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரைகள் காரணமாக அமைந்தன? The correct answer is Public Accounts Committee. The Roads Ministry issued public consultation guidelines for highway projects after the Public Accounts Committee made recommendations. சரியான பதில் பொது கணக்கு குழு. பொது கணக்கு குழுவின் பரிந்துரைகளுக்கு பிறகு சாலைகள் அமைச்சகம் நெடுஞ்சாலை திட்டங்களுக்கான பொது ஆலோசனை வழிகாட்டுதல்களை வெளியிட்டது. Question 5. Which country's MPs recently approved an assisted dying law with strict rules for terminally ill adults? எந்த நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமீபத்தில் குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்ட பெரியவர்களுக்கான கடுமையான விதிகளுடன் கூடிய உதவப்பட்ட மரணச் சட்டத்தை அங்கீகரித்தனர்? The correct answer is France. French MPs approved an assisted dying law with strict rules for terminally ill adults. சரியான பதில் பிரான்ஸ். பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்ட பெரியவர்களுக்கான கடுமையான விதிகளுடன் கூடிய உதவப்பட்ட மரணச் சட்டத்தை அங்கீகரித்தனர். Question 6. In which year was the court-mandated panel for monitoring the safety of people from the Northeast set up, which the Supreme Court recently questioned? வடகிழக்கு மாநில மக்களை பாதுகாப்பை கண்காணிப்பதற்காக உச்சநீதிமன்றத்தால் சமீபத்தில் கேள்விக்குள்ளாக்கப்பட்ட
நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? The correct answer is 2014. The court-mandated panel was set up in 2014 after the death of an Arunachal student in Delhi. சரியான பதில் 2014. டெல்லியில் அருணாச்சல மாணவர் ஒருவர் இறந்த பிறகு 2014ஆம் ஆண்டு நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்தப்பட்ட குழு அமைக்கப்பட்டது. Question 7. Who has been appointed as the new Industries Commissioner and Director of Industries and Commerce in Tamil Nadu? தமிழ்நாட்டின் புதிய தொழில்துறை ஆணையர் மற்றும் தொழில்கள் மற்றும் வர்த்தக இயக்குநராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? The correct answer is P. Umanath. P. Umanath, formerly Chairman and Managing Director, Tamil Nadu Civil Supplies Corporation, is posted as Industries Commissioner and Director of Industries and Commerce. சரியான பதில் P. Umanath. தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனின் முன்னாள் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக இருந்த பி. உமாநாத் தொழில்துறை ஆணையர் மற்றும் தொழில்கள் மற்றும் வர்த்தக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். Question 8. The Union Cabinet recently approved a 25,000 crore rupees project for Ganga and Varuna corridors in which city? மத்திய அமைச்சரவை சமீபத்தில் கங்கை மற்றும் வருணா வழித்தடங்களுக்காக ரூபாய் 25,000 கோடி திட்டத்தை எந்த நகரத்தில் அங்கீகரித்தது? The correct answer is Varanasi. The cabinet approved 25,000 crore rupees for Ganga and Varuna corridors for Varanasi. சரியான பதில் வாரணாசி. வாரணாசியில் கங்கை மற்றும் வருணா வழித்தடங்களுக்காக ரூபாய் 25,000 கோடி திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. Question 9. Villagers from which region raised concerns about denial of access to grazing grounds to a parliamentary panel after the 2020 border clash with China? 2020ஆம் ஆண்டு சீனாவுடனான எல்லை மோதலுக்குப் பிறகு எந்த பகுதியின் கிராமவாசிகள் மேய்ச்சல் நிலங்களுக்கான அணுகல் மறுக்கப்படுவது குறித்து நாடாளுமன்ற குழுவிடம் கவலை தெரிவித்தனர்? The correct answer is Ladakh. A delegation of villagers living along the Lak in Ladakh raised concerns to the Parliamentary Standing Committee. சரியான பதில் லடாக். லடாக்கில் வசிக்கும் கிராமவாசிகளின் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் கவலைகளை தெரிவித்தனர். Question 10. What is the proposed investment amount by Adani Group in the US that was announced on 13th November 2024? நவம்பர் 13, 2024 அன்று அறிவிக்கப்பட்டபடி அமெரிக்காவில் அதானி குழுமத்தின் முன்மொழியப்பட்ட முதலீட்டுத் தொகை எவ்வளவு? The correct answer is $10 billion. Adani Group's intention to invest $10 billion in the US was publicly announced on 13th November 2024. சரியான பதில் $10 பில்லியன். அதானி குழுமத்தின் அமெரிக்காவில் $10 பில்லியன் முதலீடு செய்யும் நோக்கம் நவம்பர் 13, 2024 அன்று பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது. Question 11. Which international airport operator has shown interest in aviation-related investments in Kerala, as announced by the Chief Minister? முதலமைச்சர் அறிவித்தபடி கேரளாவில் விமான போக்குவரத்து தொடர்பான முதலீடுகளில் எந்த சர்வதேச விமான நிலைய நிறுவனம் ஆர்வம் காட்டியுள்ளது? The correct answer is Changi Airport, Singapore. Singapore's Changi Airport has shown interest in aviation-related investments in Kerala. சரியான பதில் சாங்கி விமான நிலையம், சிங்கப்பூர். சிங்கப்பூரின் சாங்கி விமான நிலையம் கேரளாவில் விமான போக்குவரத்து தொடர்பான முதலீடுகளில் ஆர்வம் காட்டியுள்ளது. Question 12.
Which ancient Indian physician's contributions laid the foundation for scientific surgical practice, as mentioned by President Murmu? குடியரசுத் தலைவர் முர்மு குறிப்பிட்டபடி எந்த பண்டைய இந்திய மருத்துவரின் பங்களிப்புகள் அறிவியல் அறுவை சிகிச்சை நடைமுறைக்கு அடித்தளம் அமைத்தன? The correct answer is Sushruta. President Murmu stated that Acharya Sushruta's contributions laid the foundation for scientific surgical practice. சரியான பதில் சுஸ்ருதர். ஆச்சாரிய சுஸ்ருதரின் பங்களிப்புகள் அறிவியல் அறுவை சிகிச்சை நடைமுறைக்கு அடித்தளம் அமைத்தன என்று குடியரசுத் தலைவர் முர்மு கூறினார். Question 13. In which city is Azam Khan's Johar University, where 38 buildings are ordered to be demolished for lack of plan approval? ஆசம் கானின் ஜவஹர் பல்கலைக்கழகம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? அங்கு 38 கட்டிடங்கள் திட்ட அனுமதி இல்லாததால் இடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. The correct answer is Rampur. The Rampur Development Authority ordered the demolition of 38 university buildings at Azam Khan's Johar University. சரியான பதில் ராம்பூர். ஆசம் கானின் ஜவஹர் பல்கலைக்கழகத்தில் உள்ள 38 கட்டிடங்களை இடிக்க ராம்பூர் மேம்பாட்டு ஆணையம் உத்தரவிட்டது. Question 14. Which country is proposing a bill for a 100% tariff on India and other nations over Russian oil purchases? ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக இந்தியாவிற்கும் பிற நாடுகளுக்கும் 100% வரி விதிக்க ஒரு மசோதாவை எந்த நாடு முன்மொழிகிறது? The correct answer is United States. The Congress seeks clarification on a proposed US bill for a 100% tariff on India over Russian oil purchases. சரியான பதில் அமெரிக்கா. ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக இந்தியாவிற்கு 100% வரி விதிக்க முன்மொழியப்பட்ட அமெரிக்க மசோதா குறித்து காங்கிரஸ் விளக்கம் கோரியுள்ளது. Question 15. Which political leader recently called for fairness and clarity regarding the delimitation bill, suggesting a 50% increase in seats for all states? சமீபத்தில் தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து நியாயத்தையும் தெளிவையும் கோரி அனைத்து மாநிலங்களுக்கும் 50% இடங்களை அதிகரிக்க பரிந்துரைத்த அரசியல் தலைவர் யார்? The correct answer is Supriya Sule. NCP, SP, leader Supriya Sule commented on the delimitation bill, calling for fairness and a 50% increase in seats. சரியான பதில் சுப்ரியா சுலே. தேசியவாத காங்கிரஸ் SP தலைவர் சுப்ரியா சுலே தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து கருத்து தெரிவித்து நியாயத்தையும் 50% இடங்கள் அதிகரிப்பையும் கோரினார். Thanks for watching. Subscribe to Arjuna Government Exams Quiz for a new quiz every day. பார்த்ததற்கு நன்றி. தினமும் ஒரு புதிய வினாடி வினாவிற்கு அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.